நண்பர்களே வணக்கம். புதியதொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை இருக்கும்போதே ஒரு உடஞ்ச சுவிட்சை வந்து மாற்ற போகிறோம். இது ஒன் வே ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ இது என்ன ஆகி போச்சுன்னா, சுவிட்சு உடஞ்சிருச்சு. ஸோ அதை மாற்றுறதுக்காக நம்ம வந்து புது சுவிட்சு வாங்கிட்டு வந்து மாற்ற பார்த்திங்கன்னா லைன் அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க முயற்சி பண்ணாதீங்க. சப்ளையில் அடி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா தெரியாமல் கையில் பட்டுருச்சுன்னா ஒரு வாங்கிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க மெயின் ஆஃப் பண்ணிட்டே பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இருந்தாலும் ஒரு பயத்தில் தான் இதை பண்ணோம், நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ தெரியாமல் கையில் பற்றக்கூடாது அப்படின்னு தான். நேரம் இல்லை, கொஞ்சம் காம்படிட்டடாக இருந்ததுனால லைனை ஆஃப் பண்ணாமல், இரவு நேரம் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு லைனை ஆஃப் பண்ணாமல் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் யாரும் கண்டிப்பாக இதை ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அப்படின்னு கிடையாது. சுவிட்சை மெயினை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து மெயினை ஆஃப் பண்ணாமல் லைனில் அப்படியே வச்சு எடுத்து பண்ணிட்டோம். அது இல்லாமல் இது வந்து கொஞ்சம் வயர் லூப் கொடுத்துருந்தாங்க. ஸோ டைரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒன்றும் இல்லை, நம்ம அப்படியே நைஸாக வயரை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இருந்த சுவிட்சு, பழைய சுவிட்சை வந்து கழட்டிட்டு புது சுவிட்சை மாட்டிட்டு எப்படி வயர் இருந்ததோ அப்படியே நம்ம வந்து லைன் கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ இது வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறது தப்பு, இருந்தாலும் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிள் மெத்தட் தான். ஏன்னா சுவிட்சு உடஞ்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. இன்னும் பிரச்சனை இல்லை, கடையில் போய் ஒரு சுவிட்சு வாங்கிட்டு வாங்க. இந்த சுவிட்சு வந்து விலை வந்து 15 ரூபா. இந்த சுவிட்சினுடைய விலை 15 ரூபா. இது எக்ஸ்டென்ஷன் போர்டு அப்படிங்கிறதுனால அது இல்லாமல் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் மோசம் கிடையாது, நல்லாவே சுவிட்சு எந்த விதத்தில் எரிஞ்சு போகலை. தவறுதலாக ஏதோ பட்டு இந்த சுவிட்சு உடஞ்சிருக்கு. அதனால் அந்த காரணத்தால் நம்ம வந்து சுவிட்சை மாற்றி விட்டுட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அது இல்லாமல் இதில் வந்து ஆன்லைனில் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து 2-3 வயர் ஜாயிண்ட்டு இல்லை, சிங்கிள் வயரு. அதனால் நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி கரண்ட் வரும்போதே நம்ம வந்து மாற்றி கொடுத்துட்டோம், மாற்றி ரெடி பண்ணியாச்சு இந்த சுவிட்சை. ஸோ எளிய எலக்ட்ரிக்கல் பொறுத்தவரையில் கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சாலே போதும். அது போக இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் தொழிலை வந்து சீக்கிரமாக கற்றுக்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே இந்த இதில் நம்ம வீடியோ போட்டுட்ருக்குறோம். நிறைய நல்ல உள்ளங்கள் ஆதரவு அளித்தொழில்கள், நன்றி. புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் புதியதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.